வணக்கம். இன்னைக்கு நாம எலும்பு முறிவு, உடல் புழு பிரச்சனை இன்னும் பல உடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக பிரண்டை துவையல் செய்ய போறோம். பிரண்டை துவையல் செய்யறதுக்கு நாம 3 கட்டு பிரண்டை எடுத்திருக்கோம். கொடி வகையை சேர்ந்த இந்த பிரண்டைய முதல்ல எப்படி கட் பண்ணி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். பிரண்டைய கட் பண்ணும் போது வெறும் கையால கட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி பிளாஸ்டிக் க்ளோஸ் போட்டுக்கிட்டா கைகள்ல அரிப்புத்தன்மை ஆகுறத தவிர்க்கலாம். ஒவ்வொரு பீஸையும் விரல் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரண்டைன்றது ஒரு ஆயுர்வேத மூலிகை தாங்க. நம்மள நிறைய பேருக்கு பிரண்டை துவையல் டேஸ்ட் பண்ணிருக்கிற வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இதை கிளீன் பண்ணி தோல் பகுதியை ரிமூவ் பண்ணும் போதே கை அரிக்கும். அதனால பெரும்பாலானவங்க இந்த துவையல் ரெடி பண்ண ஆர்வம் காட்டுறது இல்ல. எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப இந்த மாதிரி ரன்னிங் வாட்டர்ல கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப ஒரு கைப்பிடி அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இப்ப இத ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 10 காய்ந்த மிளகாய், 20 பல் பூண்டு, 5 சாம்பார் வெங்காயம் 2 பீஸா கட் பண்ணிருக்கோம். சின்ன சின்ன பீஸா கட் பண்ண இஞ்சி சிறிதளவு எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் அதே கடாயில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டையையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இத நம்ம வதக்கிட்டு இருக்கும் போதே ஒரு லெமன் அளவு புளி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பிரண்டையெல்லாம் நல்லா வதங்குறதுக்கு எப்படி பார்த்தாலும் 15 நிமிஷம் ஆகும். நெருப்ப மீடியமா வச்சு நம்ம வதக்கிட்டு இருக்கிற இந்த பிரண்டைய பச்சை நிறத்துல இருந்து இளம் பச்சை நிறத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எலும்பு முறிவானவங்க இந்த பிரண்டை துவையில சாப்பாடோட வாரம் ஒரு தடவை எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் சீக்கிரமாவே சரியாயிடும். நல்லா வதங்கி இளம் பச்சை நிறத்துக்கு வந்துடுச்சு. இப்ப இது எல்லாத்தையும் தனியா ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே இதோட நாம ஏற்கனவே வறுத்து வச்ச உளுந்தையும் சேர்த்து இந்த மாதிரி பதத்துல அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப துவையில தாளிக்கணும். அதுக்கு கடாயில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்சு வச்ச துவையிலையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயோட துவையல் நல்லா சேர்ற வரைக்கும் சுமார் ஒரு 5 நிமிஷம் நெருப்ப சிம்ல வச்சு வதக்கிக்கலாம். பொதுவாவே இந்த பிரண்டை துவையில குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். சின்ன சின்னதா நார் இருக்கும். ஆனா அதையும் சேர்த்தே சாப்பிடலாம். சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் ஆகாது. 5 நிமிஷம் முடிஞ்சு துவையல் நல்லா சாப்பிடுற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த துவையல் கூட எக்ஸ்ட்ராவா 2 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி வச்சுட்டோம்னா 2-3 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரண்டை துவையல் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு டேஸ்டியான ரெசிபியோட வரேன். நன்றி.